ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்குது தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 4th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கலே போய் பார்த்துருந்தாங்க, அப்போ தான் கதை புரியும். போன எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்னா, வில்லன் குரூப்ஸ்க்கு ஹீரோனுக்கும் ரூபினுக்கும் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹீரோனுக்கு பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோட எண்ணில் ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றி அவங்க இறந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் உயிரோட வந்திருப்பாங்க. அதோட போன எபிசோட முடிச்சா இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹீரோயின் உயிரோட வந்துட்டாங்க அப்படின்றத ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அங்கேருந்து சீன் கட் பண்ணி கிராவிட்டி தான் காமிக்கிறாங்க. கிராவிட்டிக்கு ஒரு கையில் பாதி கைக்கு மேலே ஸ்டோன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவங்க அக்கா தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அக்கானா மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான். இவங்க 4 பேருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. அதாவது டாக்டர் எப்படின்னு தெரியல, ஆனால் இவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி டாக்டரை பார்க்குறாங்க. இவங்களுக்குள்ளேயும் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. அவங்க ஏன் திட்டுறாங்கனாக்கா, ரூபின் கிட்டே இவங்களோட பவர் வேலை செய்யலைன்னு தெரிஞ்சு இவங்க பாட்டுன்னு கிளாப் மாதிரி தட்டிக்கிட்டே இருந்தாங்களா, அவங்க அதிகமாக கிளாப் தட்டினதுனால கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் திட்டிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நீ எதுக்கு பவரை யூஸ் பண்ணுற, சரி கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்பா மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சோடனே உன்னோட கை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. இப்போ இமேஜின்கள் தான் காமிக்கிறாங்க. இமேஜின்கள் ஒரு ரூம் வாசல்ல நிக்கிறாங்கல்ல, அந்த ரூம்ல தான் ஹீரோ சின்ன வயசுல தங்கியிருப்பாங்க. சின்ன வயசுல நடந்த விஷயத்தை தான் இமேஜின்கள் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க அம்மாவை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவங்க தான் அவங்களோட இமேஜின் பவர் வச்சு ஹீரோவை சிரிக்க வச்சிருப்பாங்க. ஹீரோ சிரிக்கிறத பார்த்து இவங்க சிரிச்சிருப்பாங்க. அதை தான் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு அவன் அன்னைக்கு சிரிச்சான் என்னை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்போ அங்கிருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த வீடை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு ஹீரோ டெம்பரவரியா அங்கே தங்கியிருக்காரு, எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்றத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோனு சரி இரு நான் போயிட்டு டவல் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏந்திரிக்கிறாங்க. பார்த்தா எல்லா பொருளுமே பறந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ தூக்கத்திலே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து போகாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனும் போகல அப்படின்ற மாதிரி பக்கத்திலே உட்காந்துக்கிறாங்க. ஹீரோனோட பேகும் பறந்துட்டு இருக்கும். அந்த பேகை பிடிச்சி எடுத்து அதுல இருக்க டிஷ்யூ எடுத்து ஹீரோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப கிம்மும் ரூபினும் ஹீரோக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கலுக்கு வந்திருக்காங்க. அப்பதான் கிம் ரூபின் கிட்ட கேட்கறாங்க, நேற்று எதுக்காக அவன் மிஸ்டர் விசித்திரத்தை சாவடிக்க வந்தான் அப்படின்ற மாதிரி கிம் வந்து ரூபின் கிட்ட கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் அவங்ககிட்டயும் நம்மள மாதிரி சக்தி இருக்கு. அப்படியா? ஆமாம், அவங்கள பார்த்து அவங்க வண்டர் கிண்டர்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்போ கிம்மும் கேட்குறாங்க, அப்போ நம்மளும் வண்டர் கிண்டரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நம்மளை பார்த்து வண்டர் கிண்டர்னு சொல்ல டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னே கிம்முக்கு கோவம் வந்துருச்சு. யாரை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கான், நம்ம எப்படியோ அவங்களும் அது மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க தான் அந்த குளத்துல எல்லாத்தையும் கலந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. 3 பேர் அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை தரல, இவங்களா போய் செஞ்சுட்டு இருக்காங்க. ரூபின் அந்த இடத்துல கதவை துடைக்கிறாங்க. கிம் வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஹீரோயின் டோக்கன் கிழிச்சு தராங்க. 3 பேருமே இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் வராங்க. ஹீரோ கூட வேலை செய்கிறவங்களும் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, கண்ணாலே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வரவங்களே அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதை நம்ம தீர்த்து வைப்போம் தான் வராங்க. ஆனால் இவங்கள பார்த்தோன்னே இவங்கள எதுக்கு இங்கே வச்சிருக்கீங்க, இதுதான் எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதனால ஹீரோவும் பேக் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க 3 பேரும் போயிடுறாங்க. அதே இடத்துல தான் இமேஜின் கேர்ளுமே இருக்காங்க. ஹீரோவும் கேட்குறாங்க, எதுக்காக 3 பேரையும் நீ இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனு உங்கள் வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது, ஆனால் நீங்கள் முதல்ல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனி நம்ம 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூபின் மேலே கிம் மேலே கை போட்டுட்டே போயிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ சிரிக்கிறத பார்த்து இமேஜின் கேர்ளுமே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அவன் சிரிக்கிறான், ஆனால் அவன் என்னை பார்த்து சிரிக்கலையே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அங்கேருந்து சீன் கட் பண்ணி 4 பேர் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் இப்போ பேசுகிறாங்க. அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வந்தால் நீங்கள் சமாதானமாக போக பாருங்க, அப்போ அவங்க மட்டும் சண்டைக்கு வராங்களா, நாங்களும் சண்டைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அவங்க எங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, அவங்க வாத்தியார் கிட்ட தானே சண்டைக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் வாத்தியார் நம்மள வேறையா, வாத்தியார் சண்டைக்கு கூட நம்மளே சண்டை கூட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பக்கத்துல கிம் தான் கோக்குமாக்காரி அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க பார்த்தாக்கா கிம்முக்கும் ஹீரோனுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. ரூபின் தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அமைதியா இருங்கன்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பேக்ல இருந்து சாக்லேட்ஸ் எடுக்கிறாங்க. இவங்க 3 பேர் எனக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அடுத்த நிமிஷமே சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு 3 பேரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இப்பயாச்சும் கண்டுபிடிச்சிங்களா என்ன பண்ணா அவங்க பவர் வெளியில வருதுன்றத அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, என்னோட ஹார்ட் பீட் அதிகமாச்சுன்னா என்னோட பவர் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்சதுனாலே என்னன்னு தெரியல, என்னோட ஹார்ட் பீட் இப்போ நார்மலாக தான் இருக்குது, அதிகமாக ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் டப்புன்னு பயம் புத்துறாங்க. ஆனால் 2 பேருமே பயந்துடுறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ரூபின் கிட்டேயும் கேட்குறாங்க. ரூபினும் சொல்கிறாங்க, என் கண்ணு கலங்கினாக்கா என்னோட பவர் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கிம்மையும் ரூபினையும் ஆப்போசிட்டில் உட்கார வச்சு கிம் கிட்டேயும் ஹீரோ சொல்லிடுறாங்க ரூபினை அழ வைக்க சொல்லி. கிம்மும் சரின்னு சொல்லிடுறாங்க.
பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ கிம்மோட கையும் ரூபினோட கையும் பிடிச்சிக்கிறாங்க. கிம் ரூபினை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கும் செனிக்கும் வேணாம், லைஃப்ல கோல் இல்லாம இருக்கலாம், லாஸ்ட் வரைக்கும் வெங்காயம் உரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆனா எனக்கு அப்படி கிடையாது, நிறைய கோல் இருக்கு, என்னோட கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே ஹீரோட கையில ஒட்டிக்கிச்சு கிம்மோட கை. ரூபினுக்கும் கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோட கையை டைட்டா பிடிப்பாங்களா, ஹீரோக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் கையை விடுன்னு சொல்றாங்க. ஆனா ரூபின் விட மாட்டாங்க. ஏன்னா அந்த கோவத்துல அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்றதே தெரிய மாட்டுது. கிம்மும் கையை விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம்மோட ஒரு கையவும் பிடிச்சிக்கிறாங்க. அவங்களும் கையை விடுறா வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க சொன்னதும் ஹீரோ கையோட கிம்மோட கை ஒட்டிட்டு இருக்கும்ல, அதுவும் ரிலீஸ் ஆயிடுது. கிம்மும் கரும்பு மிஷின்ல மாட்டின கை மாதிரி என்னோட கை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. ஹீரோ இப்ப கீழே தான் விழுந்திருக்காங்க. பார்த்தா அங்க ஜெல்லி ஃபிஷ் பறக்கிற மாதிரி இருக்கு. அவரோட சின்ன வயசுக்கே போற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல ஒரு ரூம்ல தங்கியிருப்பாங்கல்ல, அந்த ரூம்ல தான் இருக்காங்க. வெளியில இமேஜின் கேர்ள் தான் இருக்காங்க. ஹீரோ கிட்ட தான் பேசுறாங்க. எங்க கூடயே வந்துரு, அந்த முட்டாளுங்க கூட இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சந்தோஷமா கஷ்டமோ நான் அவங்க கூடயே இருந்துக்கிறேன், மறுபடியும் உங்க கூட வந்து சேருவேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இமேஜின் கேர்ளுக்கு கோவம் வந்துடும். டெய்லிக்கும் நீ கனவுல உங்க அம்மாவை பாப்பி, அது யார் உருவாக்குனது, நான் உருவாக்குனது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணது நான் உன் சந்தோஷத்துக்காக தான் பண்ணேன், நீ எங்க கூடயே வந்துரு அப்படின்ற மாதிரி இமேஜின் கேர்ள் சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாங்க. இப்போ ஹீரோ ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. 3 பேரையும் பாக்குறாங்க. பார்த்தா 3 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணுக்குலாம் ஒவ்வொரு கரப்பாம்பூச்சி மாதிரி தெரியுது. அதாவது கிம் ஒரு கரப்பாம்பூச்சி, ஹீரன் ஒரு கரப்பாம்பூச்சி, ரூபின் ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி தெரியுது. அதுவும் அவங்க ஹைட்டுக்கு ஹீரன் கிம்ம அடிக்கிற மாதிரி வராங்க. நடுவில் ஹீரோ போய் அடி வாங்கிக்கிறாங்க. அப்பதான் வெளியில பாக்குறாங்க இமேஜின் கேர்ள் இருக்காங்க. அதனால ஹீரோ பவரை யூஸ் பண்ணி இமேஜின் கேர்ளோட கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பயத்திலே இமேஜின் கேர்ள் அவங்களோட இமேஜினேஷனை விட்டுடுறாங்க. எல்லாருமே ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. இப்ப நைட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் தான் ஹீரோக்கு பேண்டேஜ் ஒட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கேக்குறாங்க. ஹீரோவும் சொல்றாங்க, நானும் சரி அவங்களும் சரி ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் தேடிட்டு இருக்கோம், மரணம் இல்லாத குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி கூடமா யாருன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா இருக்காங்க, அவங்களோட இதே துடிப்பு நிக்கவே நிக்காது, நீயும் அன்னைக்கு இறந்துட்டு உயிரோட வந்தீல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு சரியா தெரியல, நான் அன்னைக்கு மயக்கத்துல இருந்தா தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சாரி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோனும் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், நீ தான் அந்த மரணம் இல்லாத குழந்தைன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் எதுக்காக அப்படி நினைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பாட்டி தான் அந்த ரிசர்ச்க்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து ஹீரோனால ஏத்துக்கவே முடியல, எங்க பாட்டி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்தாங்க. இதை வந்து ஹீரோனால ஏத்துக்கவே முடியல, எங்க பாட்டி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்து கேக்குறாங்க. பாட்டி அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த குழந்தையோட பாதி தலையில அடிபட்டு இருந்துச்சு, எல்லாரும் இறந்துட்டோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில் அந்த குழந்தை தன்னோட கையை அசிச்சு நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் இட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். ஆனால் அந்த குழந்தையோட பாதி மூளைக்கு மேலே அடிபட்டுருந்துச்சு, அதை சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படியே சரி பண்ணாலும் மற்ற குழந்தைங்க மாதிரி வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த குழந்தைக்கு பண்ணுற நல்லதாக கூட நினச்சிக்கோங்க, அந்த குழந்தை வழியில் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. நானும் என்னோட மனசை கல்லாக்கிட்டு அந்த இதயத்தை உனக்கு வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்போ நான் எப்பயோ இறந்திருக்க வேண்டியவள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாக்குறாங்க ஹீரோயின் வர்றத. ஹீரோனும் சாரி கேட்டுக்கிட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. டிரைனேஜ்குள்ள விழ வேண்டியது ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காங்களே. ஹீரோட பவர் வச்சு அந்த டிரைனேஜை மூட வச்சிடுறாங்க. அது மாதிரிதான் ஹீரோ நடந்து வரும்போது என்ன நல்லா தடையா இருக்கோ அது எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறாங்க. இப்போ அங்க மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோனுக்கு டவல் கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோனுக்கு பசிக்கும். அந்த சத்தம் ஹீரோ காதுக்கே கேட்டுருது. அவரும் பாக்குறாங்க. ஆனா அங்க ஒரு கப் நூடுல்ஸ் தான் இருக்கு. அதனால ஹீரோனை கூட்டிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. வரும்போது தான் ஹீரோன்னு சொல்றாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட வாழ்க்கை இது மாதிரி மாறினதுக்கும் உங்க ஃப்ரெண்டை மாதிரி நிறைய குழந்தைங்க இறந்ததுக்கும் நானும் ஒரு காரணமா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் அதை பத்தி நீ யோசிக்க, அது எதுவும் நீ வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா எதிர்த்தாப்புல ரூபின் தான் கூப்பிடுறாங்க. அவங்க பாட்டி கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி 2 பாக்ஸ் காமிக்கிறாங்க. ஹீரோன்னு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு திறந்து பாக்குறாங்க. அது ஃபுல்லா சாப்பாடா தான் இருக்கு. ரூபினும் சொல்றாங்க, இது உங்க பாட்டி தான் கொடுத்தாங்க, இது ஃபுல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோனும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சேம் டைம் பாட்டியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு நாள் நான் குற்ற உணர்ச்சியில் இருந்தேன், இதுக்கப்புறம் என் பேத்தியும் அந்த தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே போறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. பாட்டி கிட்ட தான் ஹீரோன் பேசிட்டு இருக்காங்க. பாட்டியும் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் இதெல்லாம் பண்ணது எனக்காக தான்ன்றது எனக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் பண்ணதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லுவாங்க. பாட்டியும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன் மறுபடியும், ஆனால் நீங்கள் பண்ணது தப்புன்றதை உணர்ந்துட்டீங்க, அதனால அவங்க கூட நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு பாட்டியும் பார்க்குறாங்க ஹீரோயினை. அதுக்கப்புறம் பாட்டியும் சொல்கிறாங்க, இதில் இருக்க எல்லா சாப்பாடையும் காலி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் காலிலேருந்து சாப்பிடாதான் இருந்தேன்ல, அதனால தான் சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் நான் பொறுப்பாக இருக்க போகிறேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்.
சொல்கிறாங்க. பாட்டியும் சிரிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி. ஹீரோயின், அவங்க என்னோட பாட்டி தான், எனக்காக தான் எல்லாமே செஞ்சாங்க, இருந்தாலும் அவங்க கூட தூங்குறதுக்கு இப்போ எனக்கு பிடிக்கல, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்கிறாங்க. சரி நீ வந்திருக்க, சரி இவன் எதுக்காக வந்தான் அப்படின்ற மாதிரி ரூபினை பார்த்து கேட்குறாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணு எப்படி தனியாக தங்க முடியும், அதனால தான் என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோயின். சரி பேசுனது போதும் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, நல்ல வேளை அந்த பூக்கடைக்காரன் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா ஹீரோ வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஃபோன் பண்ணி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க, இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அந்த நிமிஷமே அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ, 3 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா, ஆனால் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் ஹீரோ கிட்ட சொல்லலை, சிக்னல் கேட்காத மாதிரி கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் தான் 3 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இருந்த தடையுமே தெரியக்கூடாது, அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. கிம் அவங்க 3 பேர்கிட்டையும் பேசிக்கிட்டே சோஃபாவில் உட்காருவாங்க. ஹீரோவும் கேட்பாங்க, உங்களோட பவர் எப்படி வேலை செய்யுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி. கிம்மும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏந்திரிப்பாங்க, பார்த்தா அந்த தலைக்கான் கிம் கையில் ஒட்டிக்கும். இது வேற நேரம் கெட்ட நேரத்தில் ஒட்டிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப சோஃபாவில் உட்காருவாங்க. ஹீரோன்னு கேட்பாங்க, அப்போ பொய் சொன்னால் உங்களோட பவர் வேலை செய்யுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. யார் பொய் சொன்னது, நான்லாம் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துப்பாங்க. பார்த்தா டாய்லெட் பேப்பர் அவர் தலையோடய ஒட்டிக்கும். பொய் சொன்னால் கிம் எதுனா பொருள் மேலே போய் ஒட்டிப்பாரு அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, உன்னோட பவர் எப்படி வேலை செய்யுது, எப்படி உனக்கு ஹார்ட் பீட் அதிகமாக வருதுன்னு பார்க்கணும், அது எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்க்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் அவங்க 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ மட்டும்தான் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஹீரோயின் கோவமாய் பக்கத்தில் ரூபினும் கிம்மும் காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. ரூபினோட கப்பை பிடிங்கி அவங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் ரூபினே சொல்கிறாங்க, சரி நீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஹீரோனுக்கு ஹார்ட் பீட் அதிகமாக ஆரம்பிக்குது. கிம்மே சொல்கிறாங்க, உன்னோட ஹார்ட் பீட் எனக்கே கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷம் ஹீரோயின் மறைஞ்சிடுறாங்க. திரும்ப அதே இடத்துக்கே வந்துடுறாங்க, ஆனால் இப்போ வேற பிளேஸ்க்கு. இதுக்கு முன்னாடி கிம்முக்கும் ரூபினுக்கும் பக்கத்தில் நின்றுப்பாங்கல்ல, இப்போ பார்த்தா கபோர்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. அவங்களும் நிறைய இடத்த சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, இப்படி நீ டெலிபோர்ட் ஆனால் என்ன ஆகுறது, அதனால உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ கூட டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ அங்கேயே விட்டுட்டு ஹீரோயின் மட்டும் இங்கே தனியாக வந்துடுறாங்க. ரூபினும் கேட்குறாங்க, எங்கே வாத்தியார் அப்படின்ற மாதிரி. அவர் அங்கேயே விட்டுட்டு இருந்த, சும்மா திட்டிக்கிட்டே இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோவும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் சரி என்னதான் இருந்தாலும் நம்ம வாத்தியாராக போயிட்டாரு, இருப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் போயிடுறாங்க. கரெக்டாக ஹீரோ பக்கத்தில் போகிறாங்க, டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. மறுபடியும் டெலிபோர்ட் ஆகிட்டு திரும்ப போகிறாங்க பீச்சுக்கு. ஆனால் ஹீரோ எங்கேயோ இருக்காங்க, ஹீரோயின் எங்கேயோ இருக்காங்க. குடுகுடுன்னு ஓடுறாங்க, திரும்ப ஹீரோ பக்கத்தில் போனது டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பக்கத்தில் போகிறாங்க, டெலிபோர்ட் ஆகிடுறாங்க, பக்கத்தில் போகிறாங்க, டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் சரி நீ போ நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நைட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவே வராங்க. 3 பேரும் அங்கே தான் இருக்காங்க. ஹீரோவும் கேட்குறாங்க, என்னாச்சு எதுக்காக பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோயினும் இன்னைக்கு உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் ஆனால் இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் உங்கள் பர்த்டே வரும், ஆனால் அப்போ நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு தெரியல, அதனால தான் இன்னைக்கு நாங்கள் உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ரூபினும் பர்த்டே கேக் இன்னும் வாங்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் தான் வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. வாங்கி முடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இருக்காங்க. ஹீரோவும் கேட்குறாங்க, எதுக்காக இந்த டைமுக்குலாம் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இந்த டைமுக்கு வாங்கினாதான் கேக் கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்கும், ஏன்னா கடை மூட போகிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் அப்புறம் கேட்குறாங்க, எனக்காக வெளியில் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க. சரி நீங்கள் என் மேலே எதுக்காக இவ்வளோ பாசத்தை வச்சுருக்கீங்க, நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசத்தை வச்சதுக்காக முழு வாழ்க்கையை கொடுக்க முடியாது, நான் பாதி வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவும் பொய்யான பாசத்தை பார்த்து ஏமாறாத அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஹீரோ கையில் ஊசி வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஹீரோயின் கழுத்திலே குத்திடுறாங்க. பார்த்தா வில்லனோட ஆட்கள்லாம் வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ ஃபோன்லேயும் சொல்கிறாங்க, அவளோட ஹார்ட் பீட் அதிகமான டெலிபோர்ட் ஆகிற பவர் இருக்கா, அவளால் பொருட்களையும் ஆட்களையும் அவள் டெலிபோர்ட் ஆகிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போக முடியும், அதனால அவளோட ஹார்ட் பீட் கரெக்டான அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவள் டெலிபோர்ட் ஆகும்போது எந்த இடத்துல இருக்காளோ அதே இடத்துக்கு அவள் திரும்ப வந்துடுவா, ஆனால் அவள் நின்ன இடத்துல இருக்க மாட்டா, அதை விட 5 அடி 10 அடி தள்ளி வருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோனில் பேசுகிறவங்களும் சொல்கிறாங்க, வேற எதனா சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சைடில் ஹீரோ திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு காஃபி மிஷின் இருக்குது. ஹீரோ அதை பார்க்குறாங்க, இருந்தாலும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இல்லை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த கேக்கையும் பார்த்துட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.